வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவாப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். ஆனால் என்ன பஜ்ஜி அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நம்ம வாழைக்கால பஜ்ஜி பார்த்துருப்போம், கத்திரிக்காயில் பார்த்துருப்போம், உருளைக்கிழங்குல பார்த்துருப்போம், வெங்காயத்தில் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பஜ்ஜி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஆப்பிள் பஜ்ஜி. ஆப்பிளில் ஸ்லைஸாக போட்டு நான் அழகாக பஜ்ஜி பண்ணேன். உங்களுக்கு அதில் ஒரு இனிப்பு, ஒரு காரம், ஒரு உப்பு, அந்த டேஸ்ட் ஆஹாஹாஹா ரம்யமாக இருந்தது. சாப்பிட்டா இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருந்தது. அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த டம்ளர் வச்சு காமிக்கிறேன்னா, இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கடல மாவு போட்டேன். அதில் பாதி அரிசி மாவு போட்டிருக்கேன். இதுதான் ப்ரொப்போர்ஷன். காரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பியூர் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். லைட்டாக நான் கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு கலர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோ கலரு மஞ்சப்பொடி சேர்த்திங்கன்னா சுவையாக இருக்கும், கலர் நல்லாயிருக்கும். இப்போ நான் அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஓமம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த பதம் வர மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு பொறுமையாக கரைச்சிக்கணும். இதுதான் பதம். இந்த பதத்தில் நீங்கள் பஜ்ஜி போட்டால் சூப்பராக வரும். அதனால் இப்போது எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, எண்ணெயோட அந்த கேரக்டரை குறைக்கணுன்னா கொஞ்சம் புளியை போட்டுட்டு தான் பட்சணம் பண்ணுவாங்க. எந்த எண்ணெய் இருந்தாலுமே அது பொங்காது, நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம புளியை போட்டு காஞ்ச உடனே அந்த புளியை எடுத்துகிட்டு இப்போ ஆப்பிள் ஸ்லைஸ் எடுத்து சூப்பராக நம்ம பஜ்ஜி போட போகிறோம். எப்படி பஜ்ஜியை ரெண்டு பக்கம் மாவு துவச்சிட்டு அந்த பாத்திரத்தில் அப்படி விளிம்பில் கட் பண்ணி போட்டோன்னா பபுள்ஸ்லாம் விடுறதில்ல, அது மாதிரி விடாத மாதிரி அழகாக கட் பண்ணி போட்டிங்கன்னா பஜ்ஜி பிசுறு இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் தெரியும். பார்க்கும்போதே எப்படி சாப்பிடணும்னு தோணிட்டா நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுந்துட்டு சாப்பிட்ணும் தான். எனக்கு கூட இப்போ திருப்பியும் வீடியோவில் நான் பேசும்போது கூட எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். பண்ணும்போதே எடுத்து தின்னுட்டு இருந்தேன். அதனால நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்க மறக்கவே மறக்காதீங்க. அப்படியே லைக் பட்டனை டச் பண்ணிடுங்க. புது கம்மஸாக இருந்தால் நான் எப்போவும் என்ன சொல்லுவேன், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க.